ஒன்றாக்கி விட்டார். அல்லேலூயா. இப்படி ஒன்றாக்கி நம்ம எப்படி இருந்தோம்? அவங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் அப்படியே சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க? விக்கிர வழிபாடு பண்ணிட்டு, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு, கண்டபடி வாழ்ந்துட்டு, அந்நியராய், விலக்கப்பட்டவர்களாய், பரதேசிகளாய், தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்களாய், தேவனை அறியாதவர்களாய், அறியாதவைகளை கும்பிடுகிறவர்களாக நம்ம சந்ததியினர் இருந்தாங்க. ஆனால் நம்மளை அதிலிருந்து வேறு பிரித்து, அல்லேலூயா, அவர்களோடு கூட நம்மளை ஒன்றாக்கி கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரமாக்கி விட்டார். அல்லேலூயா. இப்படி ஆக்கிற பிறகு அவர் சொல்கிறது என்ன காரணம்? அந்த 3வது அதிகாரத்திலே நான் சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களுக்கு போகிறேன், கவலைப்படாதீங்க. சோத்திரம். சொல்கிறாரு 12ஆம் வசனம், அவரை பற்றி விசுவாசத்தால் அவர் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இப்படி நம்ம அவர் ஆக்கினதுனால நம்ம தேவனிடத்தில் அப்பா பிதாவே என்று தேவனிடத்தில் கெட்டிச்செருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை அங்கே தேவன் நமக்கு வைக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சபையை குறித்து அங்கே சொல்கிறார். போன வாரம் நான் சபையை குறித்து பிரசங்கம் பண்ணோம். சபையை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனுடைய தீர்மானம், அனாதி தீர்மானத்தில், அனாதி தீர்மானம்னா இந்த சீக்ரெட் ஆஃப் பிளான்ட், அவர் சீக்ரெட்டாக ஆனால் காலங்கள் ஆண்டுகளுக்கு முன்பதாக, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய சிந்தனையிலே ரகசியமாக வைத்திருந்த திட்டம் தான் இந்த திருச்சபை. அல்லேலூயா. இந்த திருச்சபை மூலமாக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து நம்மளை இணைக்கிறார். அல்லேலூயா. தேவாலயம் வளர்ந்ததான். தேவாலயத்தில் தான் அந்த யூதர்கள் பேதுரு, யோவான், யாக்கோவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க. அந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம். அப்புறம் அது பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன ஜெப ஆலயங்களை பிரசங்கம் நடந்துச்சு. அப்படி யூதர்களுக்குள்ளே பவுலும் யாக்கோவும் பர்னபாவும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பவுல் பர்னபா போய் பிரசங்கம் பண்ண யூதர்கள் திரளாக ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ இந்த தேவாலயத்தோடும் ஜெப ஆலயம்னா குட்டி குட்டி ஆலயம். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு ஜெப ஆலயம் மாதிரி, இப்போ சின்ன சின்ன சர்ச்சுகள், பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சு தான் சாலமோன் கட்டின தேவாலயம். அதோட ஜாயிண்டாக இருந்துச்சு. இப்போ தேவாலயத்தை காட்டிலும், இப்போ ஜெப ஆலயத்தை காட்டிலும் புறஜாதிய எல்லா நாடுகளிலும் சபை வளர்ந்து ரொம்ப பெருகிருச்சு. பெருகின உடனே அது ஒரு திட்டவட்டமான பெரிய அளவிலான ஒரு எழுப்புதலாக மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ யூதர்கள், அதற்கு இடையில் யூதர்கள் சொல்கிறாங்க, இது நீங்கள் மோசேயினுடைய பிரமாணத்தை கை கொண்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற முடியும் கொண்டு வராங்க. ஆனால் அதையும் தாண்டி என்ன செஞ்சிச்சு? இந்த புறஜாதிகளிடத்தில் நிறுவப்பட்ட இப்படிப்பட்ட சபைகள் நிரம்பி வழிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ தான் அவங்களுக்கு இடரலான காரியத்தை சிலர் போதிச்சாங்க. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும், மோசே நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும், அப்போனா தான் நீங்கள் உண்மையான யூதனாக மாற முடியும்னு சொல்லி பிதாவை தரிசிக்க முடியும் கொண்டு வராங்க. அப்போ தான் அப்போஸ்தலர் இடத்துல போய் கேட்குறாங்க. அது அப்போஸ்தலர் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, அந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் போய் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, ஆவி பெற்ற நம்மை போல ஆவி பெற்ற அவர்களை நம்ம விருத்த சேதனம் கற்பனைகளை கொண்டு கட்டளைகளை கொண்டு அவங்களை என்ன செய்ய வேண்டாம், கீழ்ப்படிய பாரத்தை சுமக்க வேண்டாம். இவங்க வேசித்தனத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் ரத்தம் சிந்துதலுக்கும் கொலைக்கும் மற்றும் பலவித பாவ பரிகாரத்துக்கும் விலை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை எழுதி கொண்டு வராங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ பைபிள் இப்போ இப்படி கொண்டு எல்லா இடங்களுக்கும் பரவுது. இப்படி இப்போ சபைகள் வளர்ந்து பெருகிச்சு. எல்லாம் சபை அதை பார்த்த உடனே, அதை கேட்ட உடனே சபைகளுக்கு திட நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை, யூதனை மாற வேண்டியதில்லை, கற்பனைகளை கை கொள்ள வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய ஃப்ரீனஸ், ஒரு ஃப்ரீடம் சபைக்கு கிடச்சிருது. அல்லேலூயா. சுதந்திரமாக சபைக்கு எப்படின்னா ஃப்ரீயாக வரலாம். இல்லைன்னா பழைய ஆசாரி இப்படி காலை கழுவணும், ஒரு ஆடை வெட்டணும், அப்புறம் விருத்த சேதனம் பண்ணணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், சடங்காச்சாரங்கள் இல்லாமல் ஜனங்கள் ஃப்ரீயாக சபையில் சேர்க்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த திருச்சபை உருவாக்கப்பட்ட வரலாறு இதுதான். அப்போ சேர்க்கப்பட்ட உடனே அப்போ பவுல் இன்னும் புறஜாதிகளுக்கு எழுதுகிறாரு, நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, முன்னே தூரமாக இருந்தீங்க, உன்னதத்தில் உட்கார வச்சுட்டாரு. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு நல்ல ஒரு சுதாரிதத்தை எழுதுகிறார். சுயாதீனத்தையும் அவன் மேலே தேவன் வைத்திருக்கிறதான அந்தஸ்தையும் எழுதுகிறார். அல்லேலூயா. டேட்டஸ் சொல்லுவாங்களே, அந்த அவனுடைய ஒரு அந்தஸ்து. நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, கிறிஸ்துவுக்கு சரிசமமாக அவருடைய பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் உன்னதத்தில் உட்கார்ற ஒரு சீட்டை நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் பவுல் கண்டுபிடித்து எழுதுகிறார். அதாண்டி சீசன் என்று சொல்லப்பட்டிருந்த சபைகளிலே சீசன் மாறி பிள்ளைகள் என்ற ஒரு உபதேசம் வந்துச்சு. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள்
என்று ஒரு, இப்போ யூதர்கள் இருந்து கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அமைப்பு வந்துச்சு. கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று சொல்வதை காட்டிலும் எல்லா மக்களும் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறம் ஏசப்பாவே என்ன சீடர்கள், எனக்கு பின்பற்றி என்ன சீடர்கள், பிள்ளைகளேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்புறம் பவுலுடைய காலத்தில் பவுல் இன்னும் வேதத்தை ஆராய்ந்து தேவனோடு இருக்கிற தொடர்பில் போய் பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்தை கண்டுபிடிச்சு நமக்கு காட்டுறார். ஏன்னா அவர் எழுது ஏசப்பா சொல்கிறார், யோவானிலே சொல்கிறல, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்வோம் சேர்க்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் கலாத்தியர்ல சொல்றார்ல, ஞானஸ்நானத்திற்குள்ளாகி, அல்லேலூயா, 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் சொல்றாரு. இன்னும் ஒரு மேல் கண்டுபிடிப்பு சொல்றாரு, புத்திரர். அல்லேலூயா, எல்லாம் சுவாயத்தன் சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரர் சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ சீசன் என்ற நிலைமையிலிருந்து சற்று கொஞ்சம் உயர்வான நிலையம் என்ன ஆயிருது, புத்திரன் சொல்லுங்க. சீசனை காட்டில் இப்போ சீடர்களை உருவாக்குங்கன்னு சொல்லி வேதம் சொல்லச்சு. அல்ல, நீங்கள் உலகமங்களை போய் சீடர்களை உருவாக்குங்கள் சொல்லப்பட்டது. அது வந்து சீடர் ஏன் சொன்னார்னா, நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக சீடன் என்று சொன்னார். இன்னும் அவருக்கு நாம் ஒரு வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, வேலைக்காரன்னா அவருடைய சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிற வேலை. அவர் நமக்கு எஜமானா இருக்கிறார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மகாபரிய ஒரு அந்தஸ்தான பொறுப்பு கொடுக்குறார். அல்லேலூயா, அது யாருக்கும் கிடைக்க. வேலைக்காரன் நம்ம பிள்ளையை சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம், ஆனால் நம்மளை வந்து ஆண்டவர் புத்திரன் பிள்ளையாகவே மாக்கிறார். அல்லேலூயா, அவர் அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இன்னும் சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளையாக இருந்தது மட்டும் போதாது, புத்திரனாக மாறணும் சொல்கிறார் பவுல். புத்திரனாக இருந்தால் மட்டும் போதாது, உடன் சுதந்திரவாளியாக மாறணும் சொல்கிறார். இன்னும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக மாறணும் என்று சொல்கிறார். வேதம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படியே போயிட்டே இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் இப்போ புத்திரனாக இருந்தால் மட்டும் போதாது, பிதாவாக மாறணும்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளையாகவே இருக்கிறோம். அப்பா அந்த என்ன செய்கிறோம், நொண்டி சாக்க சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டுருக்குறோம். எனக்கு என்ன அது சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அந்த வேலை ஆயிடுச்சு, இந்த இப்படி ஆகி போச்சு அப்படின்னே பிள்ளைக்கும் தரங்கட்டுத்தனமாக போய் என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளையாகவே இருக்கிறோம். 8 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளை மாதிரியே இருக்கிறோம். அப்படி இருந்தால் எப்படி இல்லையா? பிள்ளை 6 மாத குழந்தையா இருக்குது, ஆனால் அம்மாவை போடி வாடிங்க கேட்குது. இந்த வாய் எங்கேருந்து வந்துச்சு பிள்ளைக்கு? ஸ்தோத்திரம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் போட வாடா, அந்த பிள்ளை இந்த பிள்ளை நீ எல்லாம் உருப்படைய மாட்டேடா அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசுகிற அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிள்ளை ஒரு 6 மாதத்துக்குள்ள. அடா ஆத்தாடி, இந்த பிள்ளைய 6 மாத குழந்தையா இருக்குது, ஆனால் வாயை திறந்த 70 வயசு கிளவி மாதிரி வாயை திறக்குது, அவ்வளோ மெச்சூர்டா அப்படி நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைமை இருக்கு. எந்த நிலைமையாக இருக்கக்கூடாது, புத்திரனாக இருக்கணும், பிதாவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்துடக்கூடாது. பலவீனமான கிறிஸ்தவர்கள் பவுல் சொல்கிறார், இன்னும் பலவீனமானவே கிறிஸ்தவர்கள் இருந்துடக்கூடாது. பலவீனமாக இருந்துவிடக்கூடாது. என்றைக்கு தான் நம்ம பலமாக மாறப்போகிறோம், என்றைக்கு தான் நம்ம புத்திரனாக மாறப்போகிறோம், என்றைக்கு தான் நம்ம பிதாவாக மாறப்போகிறோம், என்றைக்கு தான் நம்ம ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் உள்ள மனுஷனாக மாறப்போகிறோம். அல்லேலூயா, சரி, ஸ்தோத்திரம். இப்படி சொல்கிறாரு. நம்ம சபையை குறித்து போன வாரம் ஒரு மகிமையான ஒரு செய்தி, நானுமே கேட்டுறாத செய்தி தான் நம்ம சர்ச்சில் கேட்குறேன் நான். அல்லேலூயா, சரி, ஸ்தோத்திரம். இப்போ வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக கேளுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அறிவு கட்டாத அன்பு புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. சரி, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பிரச 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு புத்தி என்னவெனில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் சொல்றாரு, அவரு உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொல்றாரு, a prisoner here in jail for serving the Lord. அவர் சொல்ற ஜெயிலிருந்து எழுதுறாரு இந்த நிருபத்தை. அவர் எழுதும்போது எங்கிருந்து எழுதுறாரு? ஜெயிலிருந்து எழுதுறாரு. சொல்றாரு, to live and act in a way worthy of those who have been chosen for such wonderful blessing as this. Hallelujah. அவர் சொல்றாரு, நீங்க ஒர்த்தியா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. Back you to walk
அவருக்கு பின்னே எப்படி போகணும்னா தகுதியாய் ஒருத்தியா பாத்திரமா நீங்கள் என்ன செய்யுங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஒரு சொத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொத்து? உடன் சுதந்திரர், பிள்ளை, பிதா, குமாரன், அப்புறம் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 தகுதியான லிஸ்ட்டை நமக்கு கொடுக்குறார். கொடுத்தவர் சொல்றாரு, நீ பாத்திரமா நடந்துக்கோன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை அனாதி தீர்மானத்தின் முன்னாடியே உன்னை முன்குறிச்சிட்டான்னு சொல்றாரு. இங்க கவனமா தலை நிமிந்து பாருங்கப்பா தம்பி, வாலி பிள்ளைகள் எல்லாரும். அவர் என்ன செஞ்சிட்டாரு? தலை நிமிர செஞ்சிட்டார். அல்லேலூயா. அப்ப நம்மளை உன்னதத்திலே உட்கார வச்சுட்டார். எங்க உட்கார வச்சிருக்காரு? நல்லா உட்காருங்க, நேரம் நிமிந்து உட்காருங்க, நேரம் நிமிந்து உட்காருங்க. இப்படியா கடையே தலை குனிஞ்சு போட்டு வாலி பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள் ஒரு முக்கிய உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கா. நம்ம நிமிந்து தலையை நிமிந்து நல்லா பார்த்து கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் கண்ணெல்லாம் கசக்கிட்டு நல்ல தெம்பாக பார்த்தா தானே அந்த உங்களை ஆண்டவர் எஸ்பியாக மாற்றிருக்காரு, டிஎஸ்பியாக மாற்றிருக்க, உனக்கு கலெக்டராக மாற்றிருக்கானே. இப்படி அப்படியா கலெக்டராக மாற்றிருக்காரா, முதலமைச்சரா? ஆமாம். அப்படி தூங்கிட்டு இருந்தால் எப்படி படவையில் அடித்து போடா வெளியே போடான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. வேற முதலமைச்சரை கூப்பிட்றான்னு. முதலமைச்சர் அவனை மாற்றிருக்காரு. அப்படி சந்தோஷமாக உட்காந்துரு. பிள்ளையாம் புத்திரனா மாற்றிருக்காருன்னா அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருக்கணும்ல. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? உன்னதத்தில் நம்மளை ஏறி உட்கார பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்கப்பா. உன்னதத்தில் உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நடிகர், ஒரு சாதாரண ஒரு அவர் பிரதம மந்திரி ஆக, அதுக்குள்ளேயும் கூட்ட வேலை நைட்டும் பகலமாக வேலை பார்க்குற அந்த கவுண்ட் ஓட்டு எடுக்கிறவர் முன்னாடி உட்காந்துருந்து சாப்பிட்டா அதுவே பெருசாக பார்க்குறாங்க. அல்லேலூயா. பெரிய ஒரு தளபதி வந்து உட்கார்ந்து சாப்பிட்றாரு, பார்த்தீங்களா, கை கொடுக்குறாரு, போஸ்ட் எடுக்கிறாங்க. எப்படி நம்ம ஆண்டவர் உன்னதத்தில் உட்கார வச்சுருக்கார். சகல விதமான அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். நீங்கள் சொன்னீங்கன்னா மழை நில்லுன்னா நிற்கும், மழை பெய்யுன்னா பெய்யும். அல்லேலூயா. பேய ஓடுனா ஓடும். நமக்கு சர்வ அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியை போனா போவோம். அல்லேலூயா. நம் வியாதியை ஜெயித்தவர்கள், நம் மரணத்தை ஜெயித்தவர்கள், பாதாளத்தை ஜெயித்தவர்கள், நம்ம சாவை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை அழைத்த அழைப்புக்கு. அல்லேலூயா. நம்முடைய காலிங் ஒரு முக்கியமான ஒன்று. நம்முடைய காலிங் பற்றி, நம்முடைய அழைப்பு பற்றி நமக்கே தெரியாமல் இருக்கும். அல்லேலூயா. சில அந்த யானையின் பலம் யானைக்கே தெரியாமல் இருக்குமா? யானையின் பலம் யானைக்கே தெரியாது. சிங்கத்தின் பலம் சில சிங்கத்துக்கே தெரியாது. அல்லேலூயா. சிலத்தை நம்மளை பிசாசு வந்து கட்டி வச்சுருப்போம். அந்த யானையை வந்து சின்ன வயசில் அந்த சின்ன யானையாக இருக்கும் பிடிச்சி கொண்டு சங்கிலியை கட்டி வச்சுருவாங்க. அது பெரிய யானை ஆன பிறகும் அந்த சங்கிலி அவுத்து விட்ட பிறகும் அந்த 10 அடி தூரம் தான் போகும், திரும்ப வந்துடும். ஏன்னா அது போய் பார்த்து சங்கிலியில் அறுக்கப்பட்டு கால் இழுக்கப்பட்டு சங்கிலி இதுக்கு மேலே 10 அடிக்கு மேலே நம்ம போக முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், அதுக்குள்ளேயே போயிட்டு வரும். 10 அடிக்குள்ளேயே போயிட்டு வரும். 10 அடியை தாண்டி போகாது. புரியுது அவங்களுக்கு? அப்போ அதே போல் நமக்கு என்னதான் செய்தி கேட்டாலும் அந்த 10 அடி தான், இவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், உன்னதத்தில் ஏற்றி வச்சிருக்கிறேன், நீ கேட்பதை நான் உனக்கு தருவேன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய புத்திரன். அல்லேலூயா. நீ உடன் பங்காளி, கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்யப்படுறது? அவரோடு கூட நீங்கள் எப்போ ஸ்லாக்கிய தேவனிடத்திலே நம் கிட்டி சேர்க்கிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இவ்வளவு பெரிய அந்தஸ்துங்க. ஒரு சாதாரணமான ஒரு கலெக்டர் போய் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. ஒரு மந்திரி போய் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. பிரதமராக இருக்கலாம், நாட்டுக்கே பிரதமராக இருக்கலாம். அவன் ஆண்டவர் ஏசப்பான்னு சொன்னால் அவனுக்கு பதில் வராது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஏசப்பான்னு சொல்லும்போது தான் பதில் வரும். உண்மையாக கூப்பிட்டாருன்னா யாருக்கும் பதில் தருவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீங்க, கழுவப்பட்டீங்க, ஆண்டவருடைய பிள்ளைய மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதை பார்த்து சொல்றாரு, நீ உன்னை அழைச்சிருக்கிறேன். உன்னை எப்படி அழைச்சிருக்கிறேன்? உன்னை அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்புக்கு எப்படி என்ன பாத்திரவானாய் நடந்துக்கொள்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் நடந்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இப்போ அழைப்புக்கு எப்படி பாத்திரவானா நடந்துக்கிறது? இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஒரே சீராய் கவனமாய் நடந்து. அல்லேலூயா. இந்த தகுதியை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்குது, வேலைக்கு லெட்டர் கிடச்சிருக்கு, அதை கொண்டு போய் என்ன செய்யணும்?
அங்கே போய் கொடுக்கணும். கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஒரு இடத்துல கொடுத்தா, அந்த வேலைக்கு இன்ட்ரி எடுக்கிற இடத்துல கொடுத்தா வேலையில் அமர்த்தப்பட்டுரும். 50,000 வேலை கிடச்சிருக்குப்பா, ஆனால் அந்த லெட்டரை தொலைஞ்சு போச்சு. லெட்டரே தொலைச்சிட்டு போட்டு வந்திருக்கியே. சரி, சாதாரண கைலியோடு நீங்கள் போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கிறது என்ன வேலை? ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், ஒரு அதிகாரி போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் கைலியோட சும்மா டவுசரோடு போய், சார் அந்த லெட்ரு கிடச்சிருக்கு சார். என்னடா கைலியோடு வந்திருக்க, என்னடா டவுசரோடு வந்து, நீ தகுதியாடா இந்த வேலைக்கு, இந்த வேலை என்ன வேலைன்னு தெரியுமாடா? சரி, ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த சீட்லேயே உட்கார மாட்டீங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரு மனுஷன் சீட்டில் உட்கார வச்சுருவோம். பார்ப்பாங்க போலீஸ், அந்த வேலையில் பார்க்குறாங்க, தகுதியே இல்லை அவனுக்கு. ஒரு கலெக்டர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு என்ன செய்கிறாரு? தகுதியோடு இருக்கிறார், போகிற எல்லாம் நாலேஜ் படிச்சிருக்குதான். அந்த கலெக்டர் படிச்சிருந்தா மட்டும் ஒரு சகோதரிக்கு 4 தடவை 3 தடவை எழுதுகிறாங்க. 1 லட்சம் செலவழித்து 3 தடவை கலெக்டருக்கு எழுதுகிறாங்க, கிடைக்க மாட்டேது. அப்போ பாருங்கள், நம்மளை ஆக்கி விட்டார், நம்மளை தகுதி ஆக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒரே சீராய் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள பார்த்து, பாத்திரம்னா கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அல்லேலூயா. இந்த காலிங் எப்படிப்பட்ட காலிங் சொல்கிறாரு? ஒரு டிவைன் காலிங். அல்லேலூயா. ஒரு தெய்வீகமான அழைப்பு ஆண்டவர் அழைச்சு. அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரன் சொல்றார் தெசலோனிக்கேயர்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கென்று உங்களை அழைத்திருக்கிற தேவன் சொல்றார். நம்மளை எதுக்கென்று அழைச்சிருக்காரு? நித்திய ஜீவன். நம்முடைய அழைப்பு பெருசு. நம்ம தேவனுடைய பிள்ளையை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மேல் இருக்கிற ஒரு அழைப்பு பெருசு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அழைப்பு, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க அழைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அழைப்பு ஒரு பெரியது. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், ஒரு டோக்கன் கொடுக்குறேன் உங்களுக்கு இல்லையா? அந்த டோக்கன் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? சரி, ஒரு செக்கே கொடுக்குறேன். அந்த செக்கை வச்சுட்டு ஒரு 50,000 செக்கை கொடுக்குறேன் வச்சுக்கிடுவோம். அதை நீங்கள் வாங்கி போய்ட்டு பேங்கில் போய் கொடுக்கலாம். அது தெரியும் பாஸ்டர், நாங்கள் வாங்கியிருக்கிறோம். என்ன செய்கிறோம்? அந்த செக்கு கொண்டு போயினா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உங்கள் அக்கௌண்ட்டில் செல்ஃபும் போட்டால் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடுது. அல்லேலூயா. அதுக்கு எதில் மதிப்பு இருக்குது? பேப்பரில் எழுதப்பட்ட அச்சடிக்கப்பட்ட அந்த ஸ்டாம்புக்கு மதிப்பு. அதே போல் ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், அந்த அழைப்புக்கு நீ வந்துட்டாய், அந்த அழைப்புக்குள்ளே நீ இருக்கிற, அந்த அழைப்புக்கு பாத்திரமாகவே நீ நடந்துக்கோன்னு சொல்கிறார். எங்கே போனாலும், நீ போனாலும் வந்தாலும் நடந்தாலும் எங்கு சென்றாலும் அழைப்புக்கு பாத்திரமாக நடந்துக்கோ. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்வார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வார், அந்த நிறுவ வசனத்தை எடுத்து பாருங்க. உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்ன செஞ்சுக்கோ, நீ காத்துக்கோன்னு சொல்றார். நான் வரும் நாளில் அதை கேட்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வாசம் பண்ணுங்க 14, 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். அந்த அழைப்பை நீ காத்துக்கோ சொல்றார். அந்த அழைப்புக்கு நீ தகுதியா நடந்துக்கோ, பாத்திரமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்ட். அல்லேலூயா. சொல்றாரு, இந்த லைவ் அண்ட் ஆக்ட் இன் எ வே ஒர்த்தி அப்படின்னு சொல்றார். உங்களுடைய வழியெல்லாம் அந்த அழைப்புக்கு பாத்திரமாகவே இருக்கணுமா. அல்லேலூயா. சரி, இந்த நற்பொருள் என்ன? நித்திய ஜீவன், அழைப்பு, கிருபை, அபிஷேகம். அந்த இந்த பாத்திரம், அந்த நற்பொருளை நீ காத்துக்கோ சொல்றார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொன்னால், ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள நெக்லஸை போட்டிருக்கீங்க வச்சுக்கிடுவோம். என்ன செய்வீங்க? இப்போ சகோதரர்கள் 5 லட்ச ரூபா கையில் கொண்டு வந்திருக்கோம் வச்சுக்கிடுவோம். இப்போ ஜோசப்பே 5 லட்ச ரூபா கையில் கொண்டு வந்திருக்காப்புல. இப்படி தடை பார்த்துக்கிடுவாப்புல, சூட்கேஸை வச்சுக்கிடுவாப்புல. இருக்கா, இவன் பின்னாடி சஞ்சய் திடீர்க்கூடாது, அவன் திடீர்க்கூடாது, கொஞ்சம் வச்சுக்கிடுவோம்ப்பா. அப்படியே என்ன செய்வாங்க சொல்லுங்கப்பா? அப்படியே கை வச்சுட்டே படித்து பார்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கொட்டாய் அப்படி போட்டு இங்கிட்டு திரும்பிட்டு அங்கிட்டு திரும்பிட்டு. ஆனால் அதே போல தான் சொல்கிறாரு, அந்த 5 லட்சத்தை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற அழைப்பு பெருசு. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. சோத்திரம். உன்கிட்ட இருக்கிற நகை நெக்லஸை காட்டிலும் 5 பெரிய பொருள், நற்பொருள், ரட்சிப்பு பெருசு. அல்லேலூயா. அதுக்கு பாத்திரமா நடந்துக்கோ. அது இல்லைங்க, நான் பாத்ரூம் போனேங்க, இந்த பாஸ் வீட்டில் கார் இருந்துச்சு, அங்கே மேலே தான் வச்சுட்டு போனேன், காணோம். அது நாங்களாம் பொறுப்பு கிடையாதுப்பா.
அந்த சின்ன பிள்ளைய அந்த வச்சுக்கோ. ஒரு பிள்ளை கூப்பிடுங்க, அக்கா வெளியே வந்து, அக்கா வாங்கக்கா அந்த தண்ணி குடத்தை மட்டும் தூக்கி கொடுங்க, சும்மா தண்ணி போகுதுக்கா அப்படின்னு தூக்கி கொடுங்க, இந்த வர்றேன் இந்தா அப்படின்னு தரையில் வச்சுட்டு தூக்கி கொடுப்பீங்களா? அதே போல் எவனோ ஒருத்தன் சினிமா படத்துக்கு கூப்பிட்டானா நீங்கள் போவீங்களா? உள்ள 5 லட்சத்துக்கு காட்டிலும் மேலான நற்பொருள் இருக்குது, இழந்து போய் விடுவாய். எவனோ சீரட்டை ஊதிட்டு இருப்பான், வாழ மாப்பிள்ள சீரட் 2 சீரட்டை கூடுறாங்கன்னா குடிப்பீங்களா? நற்பொருள் இழந்து போவீங்க. சர்ச்சுக்கு நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம்டா, நீங்கள் சர்ச்சுக்கு நடந்து வந்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம்டா, அடுத்த வாரம் கூட போய்க்கலாம்டா, நம்ம போய் எங்கேயோ சுற்றிட்டு வருவோம்டா, இந்த அல்லம்பட்டி முத்திராம்பட்டி சுற்றிட்டு வருவோம்டா, நான் உனக்கு பன் வாங்கி தரேன், நல்ல டீ வாங்கி தரேன், வாடா அப்படின்னு சொன்னால் போவீங்களா? இழந்து போவீங்க, இழந்து போவீங்க, நற்பொருள் இழந்து போவீங்க. ஆராதனைக்கு வராமல், தேவனுடைய சமூகத்தை தேடாமல், இதெல்லாம் நீங்கள் நீங்கள் நற்பொருள் இழக்கிறதுக்கு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிள் என்ன போடுறோம்? ஆக்ட் இன் வே அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. ஆக்ட் இன் எ வே, ஆக்ட் இன் எ வே worthy of those who have been chosen சொல்றாரு. என்னன்னா அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்கோ, உனக்கு வேற பாதை தெரிய வேண்டாம். நீ ஒரு கலெக்டர் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கலெக்டருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு என்ன செய்ய, காரில் ஏறி நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போவார். அதுதான் அவருக்கு டெய்லி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஒரு லிஸ்ட்டு. அவர் அங்கே போகாமல் வேற எங்கேயாவது போனார்னா அவருக்கு வேலை, கலெக்டர் இருந்தாலும் அவருக்கு வேலை கிழிக்கப்படும், டாக்டராக இருந்தாலும் அவருக்கு வேலை கிழிக்கப்படும். புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாமல் உங்கள் இஷ்டத்தை சுற்றிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்கப்படும். ஜெபக்கூட்டத்துக்கு வரல, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரல, உபவாசம் எடுக்கலை, ஜெபம் பண்ணல, பாத்திரம் இல்லையா, நீ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரமா நடக்கலையா, நீ ஜெபம் பண்ணல, அதுக்கேற்ற தேவ சமூகத்தை நீ தேடலை, உன் இஷ்டத்துக்கு போற, இஷ்டத்துக்கு வர்ற, இது நீ தகுதியா? சொல்லுங்க, தகுதியா? இப்போ எனக்கு போன வாரத்தில் ஒரு பெரிய பாஸ்டருடைய மகன் கல்யாணம். நல்ல போனால் ஆடு தான் போடுவார், நல்ல சூப்பர் பிரியாணி, சூப்பர் சாப்பாடு தான் கொளுத்தி போட்டுருவார் 2 மணி. ஆனால் சனிக்கிழமை வச்சுட்டார். தெரிஞ்ச பாஸ்டர் தான், நான் போகலை. ஏன்னா இங்கே சபை மக்களுக்கு நான் இத்தனை செய்தி கொடுக்கணும். இது பெருமை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு தெரியாதா போய் அங்கே சந்தோஷமாக ஹாலுப்பா தேங்க்யூ பாஸ்டர், பாஸ்டர் வாங்க வாங்க பாங்க பாஸ்டர். ஏன் போகலை? அவருக்கு 1000 பாஸ்டர் இருக்காங்க, 100 பாஸ்டர் வந்துடுவாங்க. நான் போய் தான் கல்யாணம் நடக்கணும்னு தான் நிச்சயம் போவேன், நான் போனால் தான் கல்யாணம். ஆனால் என் பொறுப்பு என்ன பொறுப்பு? இங்கே ஜெபம் பண்ணி வசனத்தை எடுக்கணும், வர்றவங்களுக்காக ஜெபிக்கணும். எனக்கு நலமாக இருக்கிறதை கூட நஷ்டம் என்று விட்டு விட்டேன். பவுல் சொல்றாரா, இயேசுவை அறிகிற அறிவின் வாசனைக்காக நான் நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணுகிறேன். எனக்கு லாபமா இருக்கிறத விட்டுட்டு இயேசுவை நோக்கி, எனக்கு நஷ்டமா இருந்தாலும் என் சொகுசை நான் பார்க்கல, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. இழந்து போவீங்க, ஆசீர்வாதத்தை, ஜீவனை இழந்து போவீங்க. ஆண்டு உங்களை நம்ப மாட்டார், உங்களை நம்ப மாட்டார். இவனா தகுதியே இல்லை, இவன் தேரவே மாட்டான். ஆளுதான் வளர்ந்துருக்கான், அறிவு வளரல. சொல்றார் பவுல், சொல்றாரு, நீங்க புத்தியில குழந்தையா இருக்கிறீங்க, துக்கணத்தில் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க. புத்தியில் எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. ஆனால் துக்கணத்தில் தேறினவர்களாக இருக்கீங்கடா அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. 14:20 சொல்றார், சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இருக்கிறீங்க. ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. ஆனால் துர்க்குணத்திலே புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள், துர்க்குணத்திலே புத்தியிலே தேறினவர்களாக இருங்கள். கொஞ்சம் மாற்றி போட்டால் எப்படி இருக்கும்? துர்க்குணத்தில் தேர்னவனா இருக்கிறான், கெட்ட காரியத்தில் எப்படி இருக்கிறான்? நெஞ்ச நிமித்திட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து உட்காடுறான் கெட்ட காரியத்தில். தண்ணி அடிக்கணுமா, பாவம் செய்யணும்னா, சாப்பாடா, அது கல்யாணமா, அல்லது விசேஷமா, அல்லது டூயட் பாடணுமா, ஆடணுமா, பாடணுமா, கூத்தாடணுமா, அல்லது சந்தோஷமான இடமா, ஃபஸ்ட்டு. ஆனால் சர்ச்சுக்கு வர்றதில் லாஸ்ட்டு. என்னடா பாஸ்டர் இப்படி பேசுச்சா? பாஸ்டர் நல்லா தானே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு
துர்க்குணத்தில் ஃபர்ஸ்ட், துர்க்குணத்தில் கெட்ட வார்த்தை பேசுறதுல, திமிரா பேசுறதுல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஜெபம் பண்ண தெரியல அக்காக்கு, ஜெபம் பண்ண மட்டும் தெரியல, ஆனால் வாய் பேச மட்டும் வாய் கிழிச்சிருவாங்க. வாய் கிளி இங்கே வரும், காதுக்கு வந்துடும் வாய் கிழிச்சு. ஆனால் ஆண்டவர் வார்த்தை கேட்க மட்டும் வாய். உன் தலையில் நீயே வண்ண மாதிரி போடலை, தீயலி போட்டுக்கிற. வாயில் தலையில் என்ன அள்ளி போட்டுக்கிற? தீய நீயே அள்ளி போட்டுக்கிற. தப்ப முடியாது. தீமை செஞ்சவன் தீமை அனுபவிப்பான், நன்மை செஞ்சவன் நன்மை அனுபவிப்பான். நீ எதை விதைக்கிற அதே உன் தலையில் வந்து சேரும். சைக்கிள் உலகம், சைக்கிள் வராண்டா, சைக்கிள் இங்கிட்டு இருக்கு, வீல் இப்படி போய் இப்படி வரும் பார்த்தியா? இன்னைக்கு நீ செய்கிற தப்பு, நீ இன்னைக்கு செய்கிறது பாவம் இல்லாமல் நம்ம உனக்கே தெரியாமல் இருக்கலாம். திமிர நீ அலைஞ்சிட்டு வருவ, நீ திமிர அலைஞ்சிட்டு வர சைக்கிள் வந்து திமிரு திரும்ப உன்னை வந்து சேரும், திரும்ப வந்து உன்னை அடிக்கும். யாருக்கும்? எனக்கு தான், உங்களுக்கு தான். நான் என்ன தப்பு செய்கிறேன் எனக்கு திரும்ப வரும். ஏதோ ஆண்டவரே கிருபையா மன்னிங்கப்பா நான் கதறனாத்தான். தப்பவே முடியாது மகளே, தப்பவே மகனே முடியாது. என்ன தப்பு நீங்கள் அடுத்த வாரலியை குற்றவாளியாக சொல்கிறீங்களா, அதே குற்றம் உங்கள் மேலே வரும். அடுத்தவனை என்ன தீமை செய்கிறீங்களோ அதே தீமை உங்களுக்கு வரும். அடுத்தவனுக்கு என்ன நன்மை செய்கிறீங்களோ அதே மாதிரி வரும். 10 மடங்கு திரும்ப வரும்னு சொல்கிறார். மாம்சத்திற்கு என்று விதைக்கும் மாம்சத்தை நான் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோமே. என்ன தப்பு செய்கிறானோ அது என்ன செய்யும், அதே மாதிரி வந்துடும். என்ன சொல்கிறீங்களோ நிறைய பேருக்கு ஊழிக பெரிய பரிசுத்தவானே சொல்கிறாங்க. ஒரு பெரிய பரிசுத்தம் சொல்கிறாரு, தூத்துக்குடியில் நிறைய புகழின் சார் வந்து செஞ்ச உண்மையைத்தான் அவன் செஞ்சான் நான் சொன்னேன். அதுவே எனக்கு 5 வருஷம் கழிச்சு ஏன் மேலே அந்த பழி வருது. அவங்க தலைமை போய் அவன் செஞ்சானா, அந்த உடனொழியும் செஞ்சானா, ஆமாம் செஞ்சது தான் செஞ்சேன்னு சொன்னேன், திரும்ப அதே வார்த்தை மேலே வருது. பாருங்கள், தப்பே செய்யாட்டாலும் ஆமாம் அவன் செஞ்சது இப்படித்தான். அப்போ சொல்லவே கூடாதா? அது வேறு மாதிரி சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லலை, உண்மையை சில இடத்துல சொல்லித்தாகணும். ஆனால் பாருங்கள், சில காரியங்கள் நம்ம தப்ப முடியாது, எவ்வளவுதான் இருந்தாலும் தப்ப முடியாது. இப்போ உங்கள் தாய் தப்ப நீங்கள் இப்போ வேதனைப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு உங்களை வேதனைப்படுத்த உங்களை வேதனைப்படுத்த உங்களுக்கு வேறு மாதிரி வரும். அது பிள்ளை மூலம் வரலாம், அல்லது புருஷன் மூலம் வரலாம், அல்லது வேறு மனைவி மூலம் வரலாம், சொந்தக்கார மூலம் வரலாம். எப்படியாவது உங்களை வேதனை அதே சொல்லு உங்கள் மேலே வரும். நீங்கள் கணவனை வேதனைப்படுத்தலாம், நீ மனைவி வேதனைப்படுத்தலாம், பிள்ளைகளை வேதனைப்படுத்தலாம், பெற்றோர் வேதனைப்படுத்தலாம். திரும்ப அந்த ரிப்பீட்டு கடவுள் எப்படினாலும் வளைச்சி கடவுள் கொடுக்க மாட்டார், திரும்ப உனக்கு வரும். அது எப்படி வரும்னு தெரியாது. அந்த சாபம் வந்து அப்படியே பூமி கடவுள் வந்து ஒருத்தனாக பார்த்து சபிச்சிட்டு இருக்க மாட்டார். இந்த பூமியில் எப்படி ஏர்டெல் போட்டால் ஏர்டெல் வந்து நிற்கிதோ, ஓடாப்பன் போட்டால் ஓடாப்பன் வந்து நிற்கிதோ, அதே போல் உனக்கு வந்து நிற்கும். அந்த எதிர்விசை பூமியில் உலாவிக்கிட்டே இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகங்க. கடவுள் போய் இவனை சபிக்கிறேன், அவனை ஆண்டவர் தான் மன்னிக்கிறது. ஆண்டவர் இல்லைன்னா இதுவும் கேடானது வரும். எங்கள் ஆண்டவர் தானே கும்பிட்றோம், ஆண்டவர் கும்பிட்றனால தான் நம்ம தப்பு வைக்கப்பட்டிருக்கோம். இல்லைன்னா அதை காட்டில் கொடிய தண்டனை வந்து அழிச்சு போட்டுரும். நம்ம நினைக்கிறோம் இது நான் ரசிக்கப்பட்டேன்ல திரும்ப வருது. ரசிக்கப்பட்டதுனால தான் உனக்கு வர தலையே போக வேண்டிய ஆபத்து துண்டோட போகுது. ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பிச்சம் பழிச்சம் வந்து உட்கார்ந்துருக்க. நீ உட்கார்ந்துருக்க, நீ உயிரோடு இருப்பேங்கிறது சந்தேகம்தான். நம்மளாம் நானும் உயிரோடு இருப்பது சந்தேகம்தான். என்னை கிருபையாக என்னை காப்பாற்றி வழி நடத்துகிறார். அல்லேலூயா. சொல்கிறாரு, பாத்திரமாக நடந்துக்கோ. நீ இப்போ ஏமாற்றலாம், நீ ஆண்டவர் ஏமாத்தலாம் நினைக்கிறான், ஆனால் உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். சொல்கிறாரு, பாத்திரமாக நடந்துக்கோ. சொல்கிறார், பாத்திரமா நீ பரலோகத்துக்கு போகிற பாத்திரமாக நடந்துக்கோ. துர்க்குணத்தில் நீ தேறினவனை துர்க்குணத்தில் என்ன செய்யிட்டு இருக்கிற தேறினவனாக இருக்கிற. ஆனால் ஆவிக்குரிய இதில் புத்தி நல்ல ஒரு ஞானம் உனக்கு இல்லையே மகளே, ஞானம் இல்லையே மகனே. ஏதோ ஒருத்தன் கூப்பிட்றான்னு ஓடுகிறாய், அங்கே ஓடுகிறாய், இங்கே ஓடுகிறாய், ஆராதனை கட் பண்ணுகிறாய், ஊழியத்தை கட் பண்ணுகிறாய், ஊழியம் செய்யாமல் போகிறாய், பயிர் படிக்காமல் ஓடுகிறாய், ஜெபிக்காமலே ஓடுகிறாய். யாரோ ஒருத்தன் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஜெபிக்காமலே ஓடுகிறாய். இது வந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா? காலையில் உன்னை ஸ்கூலுக்கு கடவுள் அழைச்சி போக சொல்லியிருக்கிறாரு. நீ ஸ்கூலுக்கு போகாமல் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நீ வேறு இடத்துக்கு எங்கேயும் போவையா? வேலைக்குன்னு உன்னை ஆண்டவர் வந்து உன்னை நல்ல ஒரு பொசிஷனில் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. அந்த வேலைக்கு போகாமல் வேறு எங்கேயா போனேன்னா அது பாத்திரமா இருக்குமா? ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற நீ,
ஆண்டவர் அழைப்பு பெற்றிருக்கிற நம்ம அழைப்புக்கு பாத்திரமாக நடக்கலைன்னா, அந்த அழைப்பு பெற்ற நம்ம கவனமாக ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வரணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கணும். இதுக்குத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆக்டிவ் இன் லைஃப். ஒரு ஆண்டவருடைய வாழ்க்கையே அழைப்பு கேட்டபடியே வாழணுமா? வாழ்க்கையே அழைப்புங்க. வாழ்க்கையே அழைப்பு. அழைப்பு தான் வாழ்க்கை. வாழ்க்கை தான் அழைப்பு. இந்த அழைப்பில் உனக்கு கர்த்தர் உன்னை கடவுள் அழைச்சிருக்காரு. அதனால் சோறு போடுறாரு. இப்போ என்னை அழைச்சிருக்காரு, அதனால் எனக்கு சாப்பாடு போடுற, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தர்றாரு. எதில் இருக்குது? நான் செய்கிற ஊழியத்தை காட்டில் என் மேல் இருக்கிற அழைப்பு இருக்குது. அவர் வந்து கேட்கல, நீ ஊழியம் செஞ்சியா அன்னைக்கு? ஆனால் அழைப்புக்கள் நின்றாய். நீ 10,000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தால் தான் உனக்கு ரூபா கொடுப்பேன் ஆண்டு சொல்ல. நீ கொடுக்கப்பட்ட இடத்துல அழைப்பில் நிற்கிற. நீ போய் வேற ஒன்றும் இல்லை, அவன் போகிறான், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பில் வேலை பார்க்குறவங்க பாருங்கள், போய் டேபிளில் தான் உட்காந்துட்டு வராங்க, 50,000 சம்பளம் தர்றாங்க. அவர் 4 எழுத்து எழுதுவார், பல்ல குத்துவார், 4 எழுத்து எழுதுவார், மண்டையை சொல்லுவார், 4 எழுத்து எழுதுவார், இதுதான் 50,000 சம்பளம். ஆனால் அவர் காலையில் 9 மணிக்கு போகணும், சாயங்காலம் வரணும். இங்கிட்டு மம்பட்டி பிடிச்சி, இல்லை நான் மம்பட்டி பிடிச்சி தோட்டத்தில் வேலை பார்க்குறேன், இந்த கவர்மெண்ட்டில் பின்னாடி தென்னந்தோப்பு இருக்குங்க வேலை பார்க்குறேன், அங்கே போய் வேலை பார்த்தா கிடைக்குமா? டேய், உன்னை கோமணத்தை கட்டிட்டு தென்னந்தோப்பில் வேலை பார்க்க சொன்னேன், நீ பேண்ட் சட்டை போட்டு நீட்டாக வந்து கையெழுத்து மட்டும் போடுறா, போட்டு பேனா வச்சு கணக்கு வழக்கு பார்த்து கொடுறா, அதுதான்டா கவர்மெண்ட் சம்பளம். அந்த இது இப்போ கணக்கு வழக்கை பார்த்து கொடு, கரெக்டாக கொடுத்துரு. கவர்மெண்ட் உனக்கு என்ன சொல்லிச்சு? அதானே உறுதி. இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்காக தென்னந்தோப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பாருங்கள், நெத்தி வேறு சிந்தி இருக்கு, சாப்பிடாமலே வேலை பார்த்துருக்கேங்க, பழைய கஞ்சி தான் குடிக்க. உன்னை பழைய கஞ்சி குடிக்க சொல்லலை, உன்னை கோமணத்தை கட்ட சொல்லலை, நீட்டாக வந்து கணக்கு வழக்கம் மட்டும் பார்த்து கொடு சொல்லுதா கவர்மெண்ட்டு? கவர்மெண்ட்டுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, அவன் குடும்பத்துக்கு இவ்வளவு செலவு இருக்குது, இவ்வளோ வாழ்க்கைக்கு அவன் பிள்ளைகளை படிக்கணும், இவன் தேய்ச்சி அயன் பண்ணிட்டு வரணும், இவன் இப்படி இருக்கணும், 50,000 1,00,000 இப்படி சம்பளம் கொடுக்குது. உண்மைதானே? பொதுவாக சொல்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு அதை காட்டில் பெஸ்டானது. சர்ச்சுக்கு வர்றாவ, என்னை தேடுறா, இவ கனமுள்ள தேவனை கும்பிட்றா, இவன் நல்லா இல்லைன்னா என்னை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்களேன்னு கடவுளே பார்த்து நமக்கு என்ன செய்வார்? இவன் மேலே இவளுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இவளுக்காக என் உயிரை கொடுத்துருக்கிறேன், என்னுடைய பரிசுத்த ஆவியை இவளுக்காக கொடுத்துருக்கிறேன், ஆனால் இவன் நல்லா இல்லைண்ணா என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார். அல்ல, அதுக்கு பாத்திரமா நீ நடந்துக்கோ. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா, கல்யாணம் வீட்டு புருஷன் வீட்டில் இல்லாமல் இன்னொருத்தன் வீட்டில் இருந்துட்டு இருந்தா புருஷங்காரன் சாப்பாடு போடுவானா? 4 வீடு அப்படியே போயிட்டு இருக்கிறான். புரியுறதுக்காக கொஞ்சம் உரைக்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லைங்க, நான் அங்கே வர்றேன், அங்கே போயிட்டு இருந்தாங்க, இங்கே போயிட்டு இருந்தாங்க, அங்கே போயிட்டு இருந்தேன். அது மட்டும் புத்தி இருக்குதுல்ல. ஆண்டவரை தேர்றது. ஆண்டவர் நமக்கு மணவாளன், சபை நமக்கு மணவாட்டியான சபை. ஒழுங்கற்று நடக்கிற எவனும் இதை விட்டு விலகுன்னு சொல்றார். தாறுமாறா ஓடுகிற ஒட்டகம் நீ சொல்றாரு. ஒழுங்கு இல்லாமல் ஓடுறியப்பா, நீ அங்கே போற இங்கே போற, சர்ச்ச ஆண்டவர் சமூகம் அசட்டை பண்ற. அழைப்புக்கு பாத்திரமா நடந்துக்கோ, கண்ணியமா நடந்துக்கோ. ரோமர் 14 அதிகாரத்தில் சொல்றாரு. 13 ரோமர் 13 பாரு, எழுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ரோமர் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நீ கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. கண்ணியமா. ரோமர் 13 ரோமர் 13 சொல்றாரு, ஒரே சீராய் களியாட்டும் வெறியும் வேசித்தனம் காமகம் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவரை நடவாமல் பகலில் நடக்கிற போல சீராய். இதை இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு, கண்ணியமா நடந்து கொள்ளுங்க. எப்படி கண்ணியமானா? கண்ணியம்னா எப்படிங்க? சரி, நான் அப்படி செஞ்சு காமிக்கிறேன். பைபிள் வச்சுட்டு அடே அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னங்க கணவர் கூப்பிடுறாங்க, என்னங்க என்னப்பா இப்படி கண்ணியமா நடக்கிறாரே பாஸ்டர் அப்படின்னு சொல்றேன். சரி, அப்படி இப்படி நடக்கிறது இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள அப்படி இருன்னு சொல்றாரு. ஜெபமா, வேத வாசிப்பா, தேவனோடு நடக்கையா, பரிசுத்தமான பேச்சா, நல்ல வார்த்தையா, வீட்டிலையா வெளியிலையா, வெளியில போனாவா, அங்க போனாவா, இங்க போனாவா, எங்க போனாலும் உன்னை காத்துக்கோ, உன்னை கண்ணியமா காத்துக்கோ. சீரட்டு கொடுத்து குடிக்க விடுவான், அங்க கூப்பிடுவான், இங்க கூப்பிடுவான், இப்படி போயிடாத. உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழ்க்கை
கெட்டு போயிடும். கண்ணியத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒரே ஒழுங்கற்று நடந்தேன்னா எப்படி வாக்கப்பட்டு போக முடியும்? ஒழுங்கில்லாத பிள்ளை யாராவது கல்யாணம் முடிப்பாங்களா? ஆள் அந்த அவன் கூட சுற்றினா, இவங்க கூட சுற்றினா, இவ கூட அவ கூட சுற்றினா, இவன் கூட இவன் அவன் கூட சுற்றினா, அவன் கூட. அதே போல் தான் கிறிஸ்துக்குள்ளேயும் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு வாழ்கிற வாழ்க்கை கண்ணி தன்மை இல்லாமல் போயிடும். சீராய் நடந்துக்கும் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளை காத்துக்கொள் சொல்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். பிலிப்பியர் 3:3 சொல்கிறார் பாருங்க. சரி, அது வேண்டாம். எபேசியர் 4:17 எடுத்து பாருங்க. ஒழுங்காய் நடக்க கடவுள் பிலிப்பியர் 3 அதிகாரத்தை சொல்வார். இன்னும் எபேசியர் 4:17 சொல்கிறார் பாருங்க. வேமா அதே நிறுவத்தில் வரேன் பாருங்க. எபேசியர் 4:17 சொல்லும்போது சொல்கிறாரு, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. எப்படி நடக்கிறது போல? அவங்க வீணான சிந்தை, அவங்க வாழ்க்கை இருளில் இருக்குயா சொல்றார் பாருங்க. அவங்க சிந்தையில இருள் இருக்குது சொல்றார். ஆதலால் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்னு சொல்றார். நான் எச்சரிக்கிறது என்னவென்றால், புறஜாதிகள் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அங்க பவுல் கொடுக்கிறார். எச்சரிக்கை 4:17 சொல்றார். நான் எச்சரிக்கிறது என்னவென்றால், இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீ, அதெல்லாம் கத்த நிமித்த சிறைச்சாலையில இருந்து நான் உனக்கு சொல்றேன், அழைப்புக்கு பாத்திரவான நடந்துக்கும் சொல்றாரு. இன்னும் சொல்றாரு 4:17 சொல்றாரு, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கார். உணர்வில்லாதவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உணர்வே இருக்காது அவங்களுக்கு. அவன் போய் அசிங்கமான படத்தை பார்ப்பான், அவனுக்கு நெஞ்சு டங் டங்னு அடிக்காது. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அசிங்கமான படத்தை பார்த்தா உனக்கு டிங் டங் டங் டங்னு அடிக்க வேண்டாமா? அது டிங் டங்னு ஆடத்தான் செய்யுது. உனக்கு அசுத்தமான படங்களை பார்க்கும்போது உனக்கு நெஞ்சில் அடிக்கலையா? சொல்றாரு, சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. அதை போய் ஆவலானை தேடுறியாப்பா, தேடுற நீ பாருங்க. சொல்றாரு, தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். காம விகாரத்துக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. தன் சரீரத்தை பாவம் செய்வதற்கு தன் சரீரத்தை விட்டு கொடுத்துடாதீங்க சொல்றார். வெளிச்சத்திலே நடக்கிறது போல நீங்கள் நடந்து கொள்ள பார்த்து. இப்போ வேத வசனம் நமக்கு வெளிச்சத்தில் நேரம் சரியாக நடந்து கொள்ள பார்த்து. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது. கண்ணியும் கெட்டு போயிடும். நமக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. வாழ்க்கையில் எல்லாமே இருக்குமா? எத்தனை வீட்டில் மனைவி புருஷனை குடும்பப்படுத்துகிறா, எத்தனை வீட்டில் புருஷன் மனைவி குடும்பப்படுத்துகிறான். அவங்களாம் ஓடி போனால் பிள்ளைகள்லாம் நல்லபடியாக இருக்க முடியுமா? உங்களுக்கு சொல்கிறேன். புருஷன் தாங்க முடியாமல் பொண்டாட்டி ஓடி போயிடலாம். அந்த பிள்ளைகளுக்காக வாழ்கிறான். இந்த 2 பிள்ளைகளை எங்கே போய் விடுவேன்? இந்த பிள்ளைகளை காப்பாற்றணுமே. எவ்வளோதான் அவன் அடித்தாலும் உதைச்சாலும் புருஷனுக்கு கட்டுப்பட்டு, குடிகாரனாக இருந்தாலும் அவன் முரடனாக இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழ்கிறா. தப்பான தொடர்புக்கு போகலாம், அவ இஷ்டப்படி வாழலாம். ஏன்னா பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. கண்ணியமாக வாழணும். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம், கண்ணியமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம்ப்பான்னு சொல்லி இருக்காளே பார்த்தியா உனக்கு? அதே பிள்ளைகள் அதே தான் சொல்கிறேன். அம்மா அப்பா அவனை இவங்களை அடிக்கலாம், அம்மா அப்பா நொச்சுன்னு உங்களை திருத்துறலாம். உங்களை திருத்துறதுக்காக அவங்க நல்லது சொல்லுவாங்க. அதுக்காண்டி இப்போ லவ்வரை தேடி இருக்கக்கூடாது. ஆம்பளை பையனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? லவ்வரை தேடி இருக்கக்கூடாது. இதில் எப்படிங்க நடக்குமாங்க? நடக்குதுங்க. நடக்கிறதுனால தானங்க சொல்கிறேன். மனைவி வெறுத்தல்றான்னு சொல்லி வேற பொண்டாட்டியை தேடி போயிடுறாங்க. உலகத்தில் பொண்டாட்டி குடும்பப்படுத்துறாரு, புருஷன் வேற ஒருத்தையை தேடி போயிடுறாங்க. இது நடக்குதுங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் தான் நினைக்கலாம், வாலிப பிள்ளைங்க எங்களை தான் எங்கள் அம்மா அப்படி குடும்பப்படுத்துகிறா, எங்கள் அப்பா அப்படி புரிஞ்சுக்கிடவே மாட்டுறாங்க. வீட்டில் நீங்கள் சொல்லலாம், பிசாசு வஞ்சிப்பான், ஒவ்வொருத்தரையும் வஞ்சிப்பான். அவனுக்கு வித்தியாசம் தெரியாது, ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாது, எல்லாத்தையும் வஞ்சிப்பான். அவனுக்கு பெரிய ஆள் சின்னாலும் தெரியாது. சொல்லுவோம், உங்கள் அம்மா பாரு, உங்கள் அப்பா பாரு, உங்க கூட பிறந்தவங்க பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, உன்னை இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். உன் மனசு பேசிக்கிட்டே இருக்கும்.
கண்ணீர் தவிர ஒரே சீராக. இப்போ பேச்சு ஃப்ரெண்டு தான் பேசுவான், ஃபோனில் வாடான்னு பேசுவான், இந்த டீ கடையில் நிற்கிறேன் வாடான்னு பேசுவான். அதுக்குள்ளேயும் மனசு 1000 வார்த்தை பேசும். போனேன்னா அங்கே அப்புறம் கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம், நீ கடைசி நேரம் கூட சர்ச்சுக்கு போனால் கூட போதும் அப்படின்னு மனசு டக்கு டக்குன்னு பேசும். அது மனசு பேசல, இவ்வளோ வெளியில் இருக்க அசுத்தாவி மனசில் கிரியை செஞ்சு போட்டுருச்சு, பதிஞ்சு வச்சிருச்சு. மனசு பேசும். நீங்கள் என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்களே பாஸ்டர், ஒன்றும் புரிய மாட்டுதே பாஸ்டர். உனக்கு எப்படி புரியும்? உனக்கு மனசு அளவாஞ்சி பேசுது, அதை புரியாமல் இப்படி இருப்ப நீ. மனசு பேசலையா? சீக்கிரம் எப்படா முடிப்பான்ங்கிற மனசு பேசலையா? இப்படி இன்னைக்கு போன வாரம் தாண்டா இழுத்தாரு, இந்த மாதம் வாரம் இழுத்துற, அந்த மனசு பேசலையா? அந்த மனசோட தான் அவன் ஜாயிண்ட் பண்ணி வச்சிருக்கான் மகளே. அந்த மனசோட தான் வச்சிருக்கான், மைண்டோட அவன் கனெக்ட் பண்ணி ஒரு சிப்பை வச்சிருக்கான் அவன். நம்ம நினைக்கிறோம் இல்லைங்கன்னு. ஏன் பேதுரு பக்கத்தில் ஏசுனார், பக்கத்தில் நிற்கிறாரு. ஏசு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் என்னை யார் அப்படின்னு கேட்குறாரு. நீ முழிக்கிறாங்க மற்ற எலிசா நெகமியா எல்லாம். இவன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்கிறான். அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நீர் அப்படிலாம் செவியை மறிக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்ல, அப்பால போ சாத்தானே. உள்ளே இறங்கிட்டான் சாத்தான். என்ன செஞ்சிட்டான்? பேதுருக்குள்ளே இறங்கிட்டான். அப்பால போ சாத்தானே சொல்கிறாரு. இப்போ தான் சொன்னார், நீ தேவன்ட்டு நேரடி வெளிப்பாடு பெற்ற வேண்டாம்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் மாறிடுச்சு. அவன் பிதாவிட்டே பேசினான், உங்களை நம்மளால் விட்டு வைப்பேனா? பிதாவிட்டே நேராக போய் மேலே நின்ட்டானா. சாத்தானே நீ எங்கேருந்து வராய்? உலகமெங்கும் சுற்றி திருந்து என் பக்தனாக எவ்வளோ மேல் கண் வைத்தாயோ? பிசாசு பிதாவிட்ட பேசுறதுக்கு உரிமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த பேசுனா அவர்கிட்டே பேசுகிறான், உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பானா? அவனுக்கும் சில பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஃபுல் பவர் எடுக்கலை. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு கண்டிப்பாக பேசுவான். நம்ம சில நேரத்தில் ஊழியக்காரர்களே வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஆண்டவர் பேசட்டும் ஆண்டவரே பேசுங்க, வேறு மாதிரி எண்ணங்களாகி டக்குன்னு வேறு மாதிரி குரல் கேட்டுரும், வேறு மாதிரி தீர்க்கதரிசி சொல்லிடுவாங்க. இந்த பிரதமர் வருவார், அந்த பிரதமர் வருவார்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், வேறு மாதிரி தீர்க்கதரிசி வேறு குழம்பு போயிடும். அதனால தான் வேத வசனத்தை ரொம்ப கவனமாக படித்து வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அற்புதம் பார்த்தீங்கன்னா, இந்த லாரிங்கிற ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் கை வச்சா, அவர் இங்கே இருக்காருன்னா அங்கே விருநர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பேயெல்லாம் ஓடும். அப்படி வல்லமையானவர். பஸ்ஸில் வரும்போதே பேய் ஓடும். அவர் மீட்டிங் நடத்துகிறார். நான் சென்னையிலலாம் சொல்கிறாங்க, பார்த்தவங்க சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவரே வஞ்சிக்கப்பட்டு விழுந்துட்டார். நான் செத்து போன பிறகு என்னை வச்சுருங்க, நான் 3ஆவது நாள் எவ்வளோ விழுந்திருப்பேன். அவர் எழுந்திருக்கல. பெரிய பெரிய வல்லமையாக பயன்படுறவங்க கூட விழுந்து போயிடுறாங்க. அப்போ பாருங்களேன், அதான் நம்ம கவனமாக இருக்கணும். அதான் பாத்திரவானாக நடந்துக்கோ, கவனமாய் நடந்துக்கோ. நீ தேவனுடைய ஆலயத்தை விட்டுறாத. சரி, ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. அழைப்புக்கு பாத்திரவானா நடந்துக்கோ. வீணான சிந்தையிலே நடக்க பிசாசு குருடாக்கி விட்டு அவன் நடத்தி கொண்டு போயிடுவான் சொல்கிறாரு. அப்போ புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினால் இருக்கும் அறியாமையினாலே, ஒரு பக்கம் புறஜாதியார் அறியாமையினால செய்கிறாங்க பாவம், அப்படியே அறியாமையில் அப்போ அப்படி இப்படி செய்கிறாங்க. ஆனால் அறிஞ்சு கவனம் நடத்துக்கோ. இன்னும் சொல்கிறாரு, அதே இல்லை சொல்கிறார் பாருங்க, அதே எபேசியர் 4:2 சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் இப்போ நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டு. நமக்கு என்ன கட்டு தேவை? இந்த ஆல்ரவுண்டு கட்டையும் இந்த பெல்ட் மாதிரி இருக்கிறது தான் சமாதானம். சொல்லுங்க, சமாதானம் என்னும் கச்சை. எபேசியர், அதே எபேசியர் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 6 பவுல் சொல்றாரு பாருங்க, சமாதானம் என்னும் பாதரட்சி கால், ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால் தொடுத்தவர்களாயும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்றாரு, அறையை கட்டினவர்களாயும். இந்த பாருங்க, இந்த கச்சையை தான் நம்ம இடுப்புல கட்டுவோம். இங்க சமாதானம்ங்கிற கச்சை மாதிரி கட்டிக்கோன்னு சொல்றாரு. கட்டிக்கொள்ளுங்கள் இருதயத்தை, மனசை நீ கட்டிக்கோ சொல்றாரு. சமாதான கட்டு, உனக்கும் தேவனுக்கும் சமாதான கட்டு, உங்களுக்கு குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு சமாதான கட்டு, சபைக்கும் ஒரு மேய்ப்பருக்கும் ஒரு சமாதான கட்டு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சமாதான கட்டு இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் படிக்க போகிறீங்க, படிக்கிற இடத்துல உங்களுக்கு சமாதான கட்டு இருக்கணும். அது எங்கே பார்த்தாலும் சண்டைங்க, எங்கே பார்த்தாலும் வேலைக்கு போனால் சண்டை, வீட்டில் இருந்தால் சண்டை, சர்ச்சுக்கு வந்தாலும் சண்டை, வெளியில் போனாலும் ஊழியத்துக்கு போனாலும் சண்டை, அங்கே சண்டை இங்கே சண்டை, சண்டை சண்டை சண்டை, கலகம் கலகம் கலகம். ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 5 சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் பாக்கியவான்கள் அவர்கள். 5:9
5 இயேசுநாதர் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. அவர் இது பிஷப் மேக்கர். அல்லேலூயா. பிஷ் மேக்கர், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. அவங்க எங்கே போனால் ஒரு சமாதானத்தை காத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. எதை காத்துக்கொள்வாங்க? வாய்த்தம் சீக்கிரமா சொல்லுங்க, முடிக்கணும். நான் சமாதானத்தை காத்துக்கொள்வார்கள். அல்லேலூயா. சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பாட்டு வீட்டின் மூலையில் குடியிருப்பது நலம். அல்லேலூயா. சண்டைக்காரையும் கோபக்காரையும் ஓயாது ஒழுங்கும் ஓயாது மழையுமா இருக்கிறான்னு சொல்லி, ஓயாது ஒழுகிக்கிட்டே இருக்க மழை எப்படி இருக்கும் அது போல். அப்போ சொல்கிறாரு நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மை. அதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கும் பாருங்கள். சொல்கிறாரு அந்த லிவிங் ஹஸ் பிகம் யூ வித் கம்ப்ளீட் லோவ்லினஸ் ஆஃப் மைண்ட், ஹியூமிலிட்டி அண்ட் மேக்கர்னஸ். பாருங்கள் சொல்கிறாரு இந்த கம்ப்ளீட் லோவ்லினஸ் ஆஃப் மைண்ட். கம்ப்ளீட்னா நீங்கள் முழுவதும் லோ மைண்ட் என்ன செய்யப்பட்டிருக்குது, அப்படியே தாழ்த்தி லோவாக போகிற லோவாக இருக்க இடம்னு சொல்கிறாங்க. லோவ்லினஸ், அப்படி லோவாக கம்ப்ளீட்டாக உங்களை தாழ்த்திருங்க. கம்ப்ளீட்டாக சொல்லுங்கப்பா, கம்ப்ளீட்டாக தாழ்த்தி மனத்தாழ்மை. இந்த தாழ்மைக்கு போயிடக்கூடாது. என்னால் முடியாது அந்த தாழ்மைக்கு போகக்கூடாது. கம்ப்ளீட்டாக மனத்தாழ்மை சொல்கிறாரு. இந்த குலைசீரில் எழுதும் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தங்களில் மேன்மையுள்ளவர்களா எண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கா பார்த்து சொல்லணும், அக்கா நீங்கள் என்னை காட்டி மேன்மையுள்ளவர்கள். சர்ச்சைக்கு வருகிற ஒவ்வொருத்தையும் பார்த்து என்ன சொல்லணும், நீங்கள் மேன்மையுள்ளவர்கள். இப்போ நான் பாஸ்டாக இருக்கலாம், வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து சொல்லலாம் என்னை காட்டில் மேன்மையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ என்னை காட்டு ஒழுங்கற்றவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது இவங்க இப்படி இருக்கா அப்படி இருக்கா, ஆண்டவரே நான் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கேன் பார்த்தீங்களா அப்படி நான் நினைக்கக்கூடாது. நான் பரிசுத்தமாக இருக்கலாம், உங்களை காட்டிலும் ஒரு தேர்ச்சியுள்ள போதானா இருக்கலாம். ஆனால் தாழ்மைங்கிற வரும்பொழுது உங்களை காட்டிலும் நான் பி ஹம்பிள், நான் என்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறவனா இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்களை காட்டிலும் நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாம். ஆனால் உங்களை நான் தரக்குறையாக மனசில் நினைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சர்ச்சைக்கு எப்படி இருக்கீங்க, சபைக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் வரலாம், எந்த நிலைமையும் வரலாம். ஆனால் உங்களை குறித்த மனசில் என்ன செஞ்சிடக்கூடாது, அற்பமாக உங்களை எண்ணிடக்கூடாது. உங்களை காட்டில் நான் என்ன செய்யணும், உங்களை நான் மதிக்கணும். அதை ஆண்டவர் பார்க்கணும். அல்லேலூயா. உங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தாழ்வாக நான் பார்த்தேன்னா, இவன் என்ன இப்படி இவங்க என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஆண்டவர் என்னை ப்ளஸ் பண்ண மாட்டார். என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஏன்னா என் மனசில் திமிர் இருக்குது, என் மனசில் அகங்காரம் இருக்குது, என் மனசில் என்ன இருக்குது, பெருமை இருக்குது. நீ வந்திருக்கிற சின்ன பிள்ளையானாலும் பெரியவர்களானாலும் நான் என்ன செய்யணும், பி ஹம்பிள், நான் தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரிங்க பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும், என் வேலையை கரெக்டாக தானே செய்யணும். அல்லேலூயா. ஆனால் சொல்கிறார் கம்ப்ளீட் மனத்தாழ்மையோடு கூட நீங்கள் வாழணும். வீட்டில் மனத்தான ஒருவருக்கு ஒரு பாருங்க சொல்கிறாரு மனத்தான் சாந்தமுக்கு பேர் என்னது, ஜென்டில்னஸ். அல்லேலூயா. சொல்கிறாரு இன்னும் சொன்ன போனால் அந்த அன்செல்ஃப்னஸ் சொல்கிறார். ஒரு அன்செல்ஃப்னஸ்னால் சுயமே இல்லாத மனத்தாழ்மை, சுயமே இருக்கக்கூடாது. எங்கே நமக்கு சுயம் இருக்குதோ, எனக்கு என்னுடைய வீடு, என் வாழ்க்கை, என் பிரச்சனை, என் சூழ்நிலைன்னா ஆண்டு சொல்ல உன் பிரச்சனையை வச்சுக்கொண்டு விட்டுருவார். நீங்கள் எப்போ விட்டு கொடுக்குறீங்களோ, எனக்கு என் சுயநலத்தை என்றைக்கு நீங்கள் உடைக்கிறீங்களோ, உங்களுடைய சுயநலம் அன்செல்ஃபிஷ்னஸாக எப்போ இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சுயநலமற்ற வாழ்க்கை வாழும் பொழுது தான் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஜென்டில்னஸ், இந்த சாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன சொல்வது, ஜென்டிலாக இருக்கிறாளே, அவங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஜென்டிலாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் இல்லை கோபக்காரி, கோபக்காரன் பேசுறீங்க, சிலர் பேசவே மாட்டாங்க பார்த்தீங்களா. அவன் முரட்டுக்காரன், அவன்கிட்ட என்னத்தை பேச, அவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்கிறாங்களா, அவட்ட மனுஷி பேசுவாளா சொல்லி போயிடுறாங்களே. அவங்க செய்கிற தப்புன்னு தெரியும், தப்புங்கிற சொல்லவும் மாட்டாங்க. மனுஷி பேசுவாடா அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா, அவன்கிட்ட ஜென்டில்னஸ் இல்லை. ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூலில் இருக்கீங்க, ஜென்டிலாக நடக்க தெரியல. நீங்கள் விசாரில் வர்றீங்க, நீங்கள் விசாரில் போகிறீங்க, சர்ச்சுக்கு திமிரா வர்றீங்க, திமிரா போகிறீங்கன்னு வச்சுக்கணும். பாஸ்டர் திமிரா வர்றாரா, திமிரா போகிறாரா, எவன்ட்டி கை கொடுக்க மாட்டாரா, இவர் சர்ச்சுக்கு எவன்டா போவான். நான் இறங்கி உங்களை கை கொடுத்து வாங்க சிஸ்டர்னு சொன்னால் தான் நீங்களும் அடுத்த வாரம் வருவீங்க.
நீலாம் ஒரு ஆள் அடிச்சுட்டு இப்படி நான் திருப்பி உங்களெல்லாம் கண்டுக்கிறாமல் போயிடுறேன் நினச்சிக்கிறோம். சர்ச்சுக்கு வந்தால் வாங்க விளையாட்ட போங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நல்லா போச்சு பாஸ்டர், எப்போ பாஸ்டர் சொல்லுவீங்க? நான் இறங்குறேன். ஏசப்பா இறங்குனாரு, அதனால தான் அவருடைய பிள்ளை நம்ம. அல்லேலூயா சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் எங்கிட்ட பழகிற பழக்கம் தாங்க பாஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நான் தாழ்மை எனக்கு எவ்வளோ சாந்தமுள்ள பாஸ்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சாந்தம் என் மனைவிட்ட தான் கேட்கணும் என் சாந்தத்தை பற்றி. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஜென்டில்னஸ்ஸாக போகிற இடத்துல ஒரு இடத்துல ஜென்டில்னஸ்ஸாக போகணும். அல்லேலூயா வரணும். அல்லேலூயா பழகிக்கோங்க. இதெல்லாம் எப்படிங்க பழகிறது? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்களால் ஒரு கலவரம் வரக்கூடாது, உங்களால் அங்கே போய் ஒரு இடத்து பிரச்சனை வரக்கூடாது. இவனா கிறிஸ்தவனா, இந்த பிள்ளையா ஏசப்பா பிள்ளையா அப்படி பிரச்சனை கொடுக்குதே அப்படி சொல்லக்கூடாது. அப்போ உங்களுக்கு என்ன ஜென்டில்னஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு ஜென்டிலாக நடக்க தெரியலையா? அந்த பூமியில் வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஜென்டிலாக நடந்து சாந்தமாக அமைதியாக ஒரு ஜென்டிலாக நீட்டாக நடந்து வர தெரியலையா? அவன் பிரச்சனை பண்ணுற 1000 பேர் இருக்க தான் செய்வான், உங்களை பற்றி குறை சொல்லுவான், அதுக்கே சண்டை போட்டு இருப்பீங்களா? இப்போ என்னையா ஒரு ஊழியர் மீட்டிங் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காது. ஒரு சிலர் என்னை வைவாங்க, ஒரு சிலர் வந்து செய்வாங்க நல்லவன் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பொல்லாதவன் சொல்லுவாங்க. ஒரு சிலர் மாய்மாலம் பண்ணுறாரு, ஒரு அமைதியாக சாந்தமாக இருக்காரு, மாய்மாலம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இவ்வளோ சாந்தமாக இருக்காரு, இயேசு போல இருக்கிறாரு, ஒருத்தன் பிசாசு போல இருக்கான், ஒருத்தர் இயேசு போல வா எப்படின்னா சொல்லிட்டு போ. என் ஜென்டில்னஸை நான் காப்பாற்றணும். உனக்கு சமாதானம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். என்ன இருக்கணும்? சமாதானம் என் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஜென்டில்னஸ் நம்ம காத்துக்கணும். அப்புறம் இந்த மில்ட்னஸ்னா அந்த ஒன்றி பொருள், அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கணும். அந்த சமாதானம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்கப்பா, தாங்கணும். ஒருவரை ஒருவர் என்னங்கக்கா என்னம்மா. இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிமார் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. புருஷன் தாங்க, ஐயோ காலை வேலைக்கு போகணும், இப்போ பிரசங்கம் பண்ணணும், அம்மா மன்னிச்சுக்கோம்மா தெரியாமல் ஆகிட்டோமா, ஆகும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்கணும். என்ன வேலை நடக்கணும்ல, அடுத்த வேலைகள் போகணும், வரணும், செய்யணும்ல, என்ன செய்யணும்? மன்னிப்பு அவங்க தானே கேட்கணும், புருஷன் மாதிரி தானே கேட்கணும். ஆமான்னு சொல்கிறாங்க பாருங்க. சரி, அந்த அக்காவுக்கு புருஷன் பாருங்க சோதரம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ இறங்கி போகிறோம். அம்மா தாங்கி. அல்லேலூயா. அம்மா கோபக்காரப்ப அம்மா தான், ஆனால் பிள்ளை காரியத்தை நடத்தணும், ஸ்கூல் போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், வாழ்க்கையை கட்டணும். அம்மா கூட சண்டை போட்டுருந்தேன், அப்பா கூட சண்டை போட்டு வாழ்க்கையை கட்ட முடியுமா? உங்கள் கூட நான் சண்டை போட்டிருந்த சபையை கட்ட முடியுமா? இல்லை நான் மனைவி கூட சண்டை போட்டிருந்த சபையை கட்ட முடியுமா? எல்லாரும் ஒரு ஒன் மைண்ட். அதை சொல்லுங்கள், ஒன் மைண்ட் அண்ட் என்ன செய்யுது? ஒன்லெஸ். அல்லேலூயா. அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்ற? ஒன் மைண்டாக இருங்கன்னு சொல்கிறார். அப்புறம் ஒன்னஸ்ஸாக இருங்கன்னு சொல்கிறார். இன்னொரு அழகான இங்கிலீஷ் வேர்ட் இருக்குது, ஒன்னஸ். சொல்லுங்கள். இப்போ 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் சொல்லுங்கப்பா, ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுங்கப்பா. ராஜ பக்கத்துல எல்லாம் ஒன்னஸ். இப்போ 4 பேர் இருந்தால் நான் ஒன்னஸ், ஒரே மைண்டாக இருக்கிறேன், ஒரே சபை. சொல்லலை சொல்லலை, ஒரே பிதா. பைபிள் அங்கே எபேசியர் எழுத இருப்பாங்க, எபேசியர் 4 சொல்ல இருப்பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கு ஒரே அழைப்பினாலே உண்டான அழைப்பினால் நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டு, நம்ம எல்லாரும் எதுக்கு ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவன், ஒரே பிதாவும் உண்டு. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா. இப்போ ஒரே சொல்லுங்க, ஒரே மைண்ட். கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்க, ஒரே மைண்ட். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே நம்பிக்கை. எல்லாரும் கையை பிடி, டக்கு டக்கு சீக்கிரம்பா. ஒரே மைண்டு, ஒரே ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்போ குடும்பத்தில் ஒரே மைண்டாக இருக்கணும். இப்போ இங்கிட்ட அங்கிட்ட இழுப்பான், அங்கே எதிராடி இழுத்துட்டு இருப்பான், இந்த பக்கம் கயிறு. ஒரே என்ன செய்யணும்? ஒரே மைண்டில் ஒன்னஸாக இழுத்தா தான் அவனை தெல்ல முடியும். இவன் இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் செகண்ட் மாதிரி இழுத்தாலும் அவன் இழுத்துட்ட பிறகு இவன் சும்மா இருக்கிறேன், நீ இழுடா, நான் பரவாயில்லான்ட்டு இழுப்பேன், நீ இழுக்கும் போது இழுக்க. அப்படிலாம் இல்லை. என்னதான் நமக்குள்ள பாகுபாடு இருந்தாலும் ஒரே மைண்டாக இருக்கணும்.
நீங்கள் ஒரே மைண்டு கேட்டால் தானே சீக்கிரம் படிக்க முடியும். சிலர் வந்து எப்போனாலும் எடுத்துங்க, நான் லேட்டாக தானே வந்தேன், லேட்டாக படிங்க பாஸ்டர் ஒருத்தர் எப்படின்னு அடுக்காதீங்க. சீக்கிரம் ஒன்னஸாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்பாக்குள்ள என்ன சிந்தை இருக்கோ அம்மாக்குள்ள இருக்கணும், அம்மாக்குள்ள என்ன சிந்தை இருக்குதோ பிள்ளைகளுக்கு இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட என்ன சிந்தை இருக்கோ அப்பாக்குள்ள இருக்கணும். எல்லா குடும்பமே ஒன்னஸாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அப்பா பிரியாணி கேட்குறாரு, மக இப்போ என்ன செய்யணும்? பச்சடி கேட்குது, மக என்ன செய்யுது? மக தக்காளி சாதம் கேட்குது, மகன் தயிர் சாதம், இன்னொருத்தன் தயிர் சாதம் கேட்குறான், ஒருத்தன் லெமன் சாதம் கேட்குறான். இப்படி அம்மா என்ன செய்வோம்? டேய் நான் சீக்கிரம் போயிட வேண்டாம், சீக்கிரம் போயிட வேண்டாம், 10 நாள் தாண்டா அப்படி செஞ்சு கொடுக்க முடியும். சீக்கிரம் தாய் போயிடுவா, பரலோகம் போயிடுவா, பரலோகமே சொந்தமே. அப்போ தாய்க்கு இளைப்பாறுதல் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் 50 பிரசங்கம் தனித்தனியாக பண்ணுங்கன்னா எப்படி 50 பேர் சேர்ந்து எனக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க வச்சுக்கிடுவோம், சீக்கிரம் பாரு. அப்போ ஒன்னஸாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் அப்பா ஒன்று சொன்னால் அம்மா ஒன்று சொன்னால் சரி கட்டுப்பட்டு போகணும், அதுதான் ஒன்னஸ். அதுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு காட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வச்சுருக்கிறார், ஒரு ஆர்டினன்ஸ். அது அவர் வந்து கவர்மெண்ட், இப்போ தலைவர் மந்திரி என்ன சொல்கிறார், அப்படியே ஒரு அதிகாரம் எடுத்துட்டான். அந்த அதிகாரத்தை வந்து தலைவருக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டை கொடுத்து அவர் ரட்சிக்கப்படாட்டாலும் அந்த ஒன்னஸ் கொடுத்து நடத்துவார். அதே போல் குடும்பத்தில் உங்கள் அப்பா ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் உங்கள் அம்மா ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவங்களுக்குள்ள காட் தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு கீழ்ப்படிய சொல்கிறாரு. புரியுது உங்களுக்கு? காட் வந்து அந்த சிந்தனையை கொடுப்பாரு. அந்த ரட்சிக்கப்படாத தகப்பனாக இருந்தாலும் நீ அதுக்காக நீ தண்ணி வாங்கி சாராயத்தை குடின்னு சொல்ல மாட்டார். அதுக்கு இப்படி ஆகிங்க, இந்த வீட்டில் இந்த காரியம் நடக்கணும், இந்நேரம் கூட்டுங்க, இந்நேரம் இந்த குழம்பு வைங்க, இந்த இவ்வளோ தான் சாப்பாடுக்கு, இப்படி இந்த காரியத்தை செய்வோம், வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றை கீழ்ப்படியணும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. தகப்பனார் கூப்பிட்டா போகணும், தாய் கூப்பிட்டா போகணும், ஒன்றை சேர்ந்து போகணும். அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு வர நீங்கள் போங்க, நீங்களாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ தாய் தகப்பன் படிக்காதவங்க இருந்தாலும் அவங்களோட ஒத்து போகணும். அதுதான் ஆண்டவர் பார்க்குற ஒரு குணம், தங்க குணம். ஆண்டவர் வந்து நீ கையில் 1 கோடி ரூபா வச்சுருக்கலாம், இந்த குணத்தை இந்த பக்கம் நற்குணம் தான் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் நற்குணத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். உங்கள்கிட்ட இருக்க 1 கோடியை பார்க்க மாட்டார். நல்ல குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு புன்சிரிகளோடு இருங்க, என்னைய மாதிரி புன்சிரிகளோடு கூட சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 கவலை இருக்கலாம், நம்மளை பார்த்தா புன்சிரிப்பு அப்படின்னு சொன்னா அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்க, பிரைட்னஸாக இருங்க, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த மில்ட்னஸ் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மில்ட் ஆகிறது, பாவத்தோடு மில்ட்டாக இருக்கக்கூடாது. வாடா சாரா கிடைக்கணும் மில்ட்டாக இருக்கக்கூடாது. அங்கே மில்ட்னஸோட இங்கே சாந்தம், பொறுமை, குடும்பத்தில் ஒற்றுமைக்காக மில்ட்டா முதலாவது நிற்கணும். ஜெபமா, ஊழியமா, சர்ச்சா அல்லது குடும்ப குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறீங்க, குடும்பத்தில் சாப்பிட போகிறீங்க, அந்த வேலை இல்லைன்னா அதுக்காண்டி சாப்பாடுற மாதிரி இருந்தால் ஒரே மைண்டா, ஒரே சிந்தனை, ஒரு வேலையா, ஒரே ஒன் மைண்டா குடும்பத்தில் அப்படி இருங்கப்பா. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும் பாரு, அழகான குடும்பம்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்பா ஒன்று சொல்ல, மகன் ஒன்று சொல்ல, அம்மா ஒன்று சொல்ல, மகன், இப்படி 4 பேர். இப்போ 4 மாடு ஒன்றா இருந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த 4 மாடு ஒரே சிங்கம் துரத்துச்சு. அதே சிங்கம் நரிக்கு அட்வைஸ் கொடுத்துச்சு, இப்படி இருந்தால் நீ சாப்பிட முடியாது. அப்புறம் நரி போய் நான் போய் வேலையை காட்டுறேன்னு சொல்லி 4 மாடு என்ன சொல்லிச்சு, உன்னை பற்றி அந்த மாடு இப்படி சொல்லிச்சு, அந்த கருப்பாக இருக்க மாடு உன்னை பார்த்து வெள்ளச்சனையனேன்னு சொல்லிச்சு. வெள்ளை மாடை பார்த்து சொல்லிச்சான், அது கருப்பு மூடும் அப்படின்னு சொல்லிச்சு. பாருங்க, கருப்பு மாடுகிட்ட போய் என்ன சொல்லிச்சு, அந்த வெள்ளை மாடு உன்னை சொல்லிச்சு கருப்பு முண்டோன்னு சொல்லிச்சு. அப்புறம் வெள்ளை மாட்டுகிட்ட போய் அந்த கருப்பு மாடு என்ன உன்னை வெள்ளச்சனியன்னு சொல்லிச்சு. இப்படியே சொல்லி 4 மாடு புரிச்சோம். அப்படியா சொன்னா அப்படி புரிஞ்சிருச்சான். இந்த நரி சொல்கிறத என்ன சொல்லுங்க, அந்த மாடு போப்பா, எங்கள் அக்கா தான், எங்கள் அக்கா என்ன சொன்னாலும் வஞ்சிட்டு போ, வந்தாலும் எனக்கு என்ன செய்வா, அன்பு காட்டுவா, சொன்னா சொல்லிட்டு போ, வேலையை பார்த்துட்டு போ, நீ எங்கள் இனம் கிடையாது, எங்களுடைய இனம், எங்கள் மாட்டு இனம் கிடையாது, நீ வேற என்ன ஓடி போன்னு சொல்லி துரத்திருக்கணும் ஒரு கொம்பு வச்சு, இல்லையா? அப்போ நம்ம இனம் என்ன இனம்? ரட்சிக்கப்பட்ட இனம். நம்ம இனம். அம்மா பற்றி யாராவது சொன்னால் பிசாசு வந்து சொல்லுவோம், உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அப்பா இப்படி, உங்கள் பாஸ்டர் இப்படி. பெரும்பாலும் பாஸ்டரை பற்றி சொல்லுவான், உங்கள் பாஸ்டர் இப்படிப்பட்டவர்னு சொல்லுவான். அது நம்பாதீங்க. உங்கள் அம்மா பற்றி சொல்லுவான், உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அப்பா இப்படி, உங்கள் கூட பிறந்த இப்படி. என் குடும்பத்திற்கு நீ யார்றா அப்படின்னு சொல்லணும். எங்கள் பாஸ்டரை பற்றி பேசுறதுக்கு நீ யார்றா?
அல்லேலூயா. குறையே இருந்தாலும் நாங்கள் மன்னிப்போம்டா, குற்றமே இருந்தாலும் நாங்கள் மன்னிப்போம்டா. அல்லேலூயா. எங்கள் அப்பா மேலே தவறே இருந்தாலும் மன்னிப்போம்டா அப்படின்னு சொல்கிற பிள்ளை தான் அவருக்கு வேணும். கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல். எங்கள் அப்பா படிச்சிருந்தாலும் படிக்காட்டாலும் எங்கள் அப்பா தான்டா. நீயாடா என்னை தோல் போடல மேலே தூக்கி வளர்த்த? தோள்பட்டையில் நான் உனக்கு இருந்த போதும் அதை தொடச்சிட்டு என்னை தூக்கிட்டு போனார்ரா. அவர் சட்டெல்லாம் நாரின போதும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஆய்க்கழி விட்டது யாரா அப்படின்னு சொல்லி கேட்கணும். என் தாய் தாண்டா என்னை கழுவி விட்டுச்சு. இன்னைக்கு நீ என் தாயை பற்றி அப்படி இப்படின்னு சொல்கிற, எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிற, எங்கள் அக்கா தம்பியை பற்றி பேசுகிற. என் தம்பியை நான் தூக்கி வளர்த்து தம்பியிலோ அப்படின்னு சொல்லணும், அக்காவை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி பாஸ்டர் இப்படியே கொண்டு போங்க பாஸ்டர் பிரசங்கத்தை, அடுத்த வாரம் இப்படியே பண்ணுங்க பாஸ்டர். சரி பண்ணுவோம். அப்போ பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ இந்த பிசாசு இந்த ஒரு மனதெல்லாம் குலைக்கிறதுக்கு இப்படிலாம் வேலை பார்ப்பான். நமக்குள்ள என்ன கட்டு தேவை? சமாதானம் கிட்ட. அது ஒரு கட்சிக்கு இழுப்பு மாறுக்கு ஒத்து அந்த சமாதானத்தை வச்சு சாத்தானோட யுத்தம் பண்ணணும். சமாதானம் இருக்குதா? சமாதானம் ஆண்டவர் நடத்துறதே சமாதானத்தை வச்சு தான் நடத்துவாராம். ஒரு ஆவியானவர் நம்மளை நடத்துறதே நம்ம இருதயத்தில் சமாதானம் இருக்குமா? ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அப்படி சமாதானம் இல்லைன்னா அந்த காரியத்தை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஒரு சமாதானம் இருக்கும். நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா ஒரு சமாதானம். அந்த என்ன லைட்லையும் பச்சை லைட்டா, பச்சை லைட் எரியுமா, வேண்டாம்னா சிவப்பு லைட் எரியுமா. அல்லேலூயா. காத்திருன்னா மஞ்சள் லைட் நினைக்கிறேன், மஞ்சள் லைட் எரியுமா. இப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து, சமாதானத்தின் தேவன் பேரு என்ன பேரு? அப்ப நீங்க எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? நம்மளை ஒரே அழைச்சிருக்கிறார், உன்னதமான அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். நம்முடைய காலிங் பெரியது. காலிங் இருக்கிறவனை எலியா காலிங் உள்ள மனுஷன் அவனை போஷித்தார். காலிங் இருக்கிறனால ராஜாவுக்கு உண்மை தைரியமாக சொன்னான். உங்கள் மேலே அழைப்பு இருக்கிறனால நீங்கள் ராஜாவுக்கு எடுத்து சொன்னாலும் உங்கள் மேலே ஒருத்தரும் உங்களை அசைக்க முடியாது. உங்கள் மேலே இயேசுங்கிற தேவனுடைய காலிங் இருக்குது. என் மகன்கிற காலிங்னு அழைப்புனா பத்திரிக்கை அழைப்புன்னு நினைக்கக்கூடாது. உங்களை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அழைச்சிருக்கிறாரு. உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்குது, அதான் காலிங். அந்த காலிங் இருந்தாலே இப்போ இராணுவ அந்த என்ன ஏர்பிளைனில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு காலிங் இருக்கும், அந்த லெட்டர் கார்டு. அவங்களுக்கு கையில் காலிங் காட்ட முடியாதுல்ல, அவங்க போய் எந்த ஏரோப்ளைனில் ஏறலாம், போய்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு காலிங் கொடுத்துருக்கோம். நம்ம எங்கே போனாலும் பாதுகாப்பு. நம்மளுக்கு சாப்பிட்டு வேலை செஞ்சு தான் சாப்பாடு கிடையாது. ஆட்டோமேட்டிக் பரலோகத்திலிருந்து உதவி வந்துக்கிட்டே இருக்கும். காலிங் இருக்குது. அவன் அழைக்கப்பட்டவன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் முத்திரிக்கப்பட்டவன். அவனை அப்படிப்பட்ட காலிங் பெற்ற நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்ம பாத்திரவனாக நடக்கணும். அதுக்கு பாத்திரவன் நடந்துக்கோ. சமாதானம் கட்டினால காத்துக்கோ, உரிமையை காத்துக்கோ, ஒன்னஸை காத்துக்கோ. அன்று குறைபாடு இருந்தால் மன்னிங்கன்னு சொல்றாரு, அன்பினால் தாங்குங்கன்னு சொல்றாரு, அன்பு இருக்குன்னு சொல்றாரு. வீட்டில் ஒருவேளை குறை இருக்கத்தான் செய்யும். ஒரு மகன் அப்படித்தான் இருப்பான், ஒரு மகன் அப்படித்தான் இருப்பான், ஒரு கணவர் இப்படித்தான் இருப்பான், மனைவி இப்படித்தான் இருப்பான். ஆனாலும் நீ தாங்கு, அன்பினால் தாங்கி. எல்லாம் சக்சஸாக இருக்காது. பூமியில் எல்லாமே சக்ஸஸ் கிடையாது. பிசாசு ஏதாவது ஒரு குட்டிக்கால்ட்டா பண்ணி உன்னை காலி பண்ணுறதுக்காக தான் உன்னை ஒரு எதிரியை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவான். உன் மகனோ புருஷனோ உனக்கு எதிரி கிடையாது. உள்ள எதிரி வேற எதிரி உள்ள உன்னைய பிடிக்கிறதுக்காக, உன்னைய கலங்க பண்ணுறதுக்காக, உன் ஊழியத்தை நாசப்படுத்துறதுக்கு, உன் வேலையை நாசப்படுத்துறதுக்கு, உனக்கு அவமானத்தை உன் பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு பிசாசு பல வகையில் தந்திரம் பண்ணுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சமாதானம் என்னும் ஒரு கட்டினால் இயேசு அந்த சமாதானத்துக்காக தான் பாடுபட்டார். இருதிரத்தாரை ஒன்றாக்கி சமாதானம் பண்ணி தேவனுக்கு ஒரே சரீரமாக ஒப்பு கொடுத்தார். அதே பேசுகிற சொல்றார், சமாதானம் பண்ணுறார். அவர் தான் சமாதானக்காரனர். நீங்கள் எங்கே போனாலும் சமாதானம். வீட்டில் போனால் சமாதானம். அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா ஒரு சமாதானமாக வேலை பாருங்கள். சும்மா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட்டுங்கன்னு சொன்னதுக்கு என்ன செய்ய, கூத்தாடி வச்சுக்க. கூட்டுங்கன்னு சொன்னேன், கூத்தாடிருச்சு இல்லையா? அப்படி சில நேரத்தில் அப்படி ஆகிப்படக்கூடாது. அப்போ வீட்டில் என்ன செஞ்சிடக்கூடாது? தாண்டவம் ஆடக்கூடாது. சாத்தான் தாண்டவம் ஆடக்கூடாது. ஒருத்தனை மூட்டி விட்டு, நீங்கள் நல்ல பிள்ளைகள், நம்ம சர்ச்சில் இருக்கிற நல்ல பிள்ளைகள், ஒருவருக்கொரு மன்னிச்சு மறந்து அவங்க குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுத்துருவான் பிசாஸ். நிறையா குடும்பங்களை சமாதானமாக ஒருத்தர் தாங்கி விட்டு கொடுத்து, ஒருவருக்கு இன்னும் நிறையா செய்தி இருக்குது, நேரம் இல்லை, நாள் முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆமேன். ஆண்டவரை விட்டு கொடுத்து போகக்கூடிய சிந்தை, ஆவின் உரிமையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த ஒன்னஸை காத்துக்கொள்ளுங்க. ஒரே மைண்டாக இருங்க, ஒரே சிந்தியாக இருங்க சொல்றார் பவுல். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி நம்ம எல்லோரும் எழுந்து நின்று
ஒரே சரீரம் சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் ஒரே சரீரம், நம்ம எல்லோரும் ஒரே தேவனுக்கு பரலோகம் நம்ம போகிறோம். இப்போ வீட்டுக்கு தனித்தனியாக நம்ம போனாலும் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எல்லோரும் ஒன்று போல தான் போக போகிறோம். எல்லாம் கையை பிடிச்சிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிங்க. அல்லேலூயா. அந்த ஒரே சமாதானத்தை ஆரம்பா. இப்படியே பிடிச்சிக்கிறீங்களா? இப்படி ரவுண்டாக வட்டமாக நிற்கலாமா? நம்ம ஒரு நிமிஷம் கூட ஏற்கனவே நீங்கள் லேட்டாக முடிச்சிருக்கீங்க, இது வட்டமாக நிற்கணும். இது என்ன ஃபஸ்ட்டு